ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கர்ஸ் ஆப்போட செகண்ட் ஆப்பை பற்றின டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம். எந்த ஒரு ஆப்பாக இருந்தாலும் ஒரு ஆப் க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த ஆப்பில் இன்னொரு ஆப்போட லிங்க்கை போட்டுட்டு நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள் அப்படின்றாங்கனாலே அந்த ஆப் ரன் ஆகாது. கிட்டத்தட்ட 15 to 20 நாளில் க்ளோஸ் ஆயிரும் மேக்ஸிமம். எதுக்காக அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, அந்த ஆப்பில் உங்களுக்கு ஆல்ரெடி நிறைய அமௌண்ட் போட்டு நீங்கள் இழந்திருப்பீங்க. சரியா? அப்படி இருக்கும்போது ஏதாவது ஒரு ஆப்பில் ரெக்கவர் பண்ணணும் அப்படின்ற மைண்ட் செட் வந்து எல்லார்ட்டையுமே இருக்கும். செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, அதில் வித்ட்ரா கார்டு வாங்க உங்களுக்கு வித்ட்ரா வரும்னு இருப்பாங்க, ஆனால் வித்ட்ரா வந்திருக்காது. சரியா? அப்படி இருக்கும்போது ஏதாவது ஒரு அமௌண்ட்டில் நம்ம 50,000 60,000 லாஸ்ட்டாக போட்டிருப்பீங்க. ஆப்ஸ் யூஸ் பண்ணுற யூடியூபர் சைடு நீங்கள் ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க, இது வந்து வித்ட்ரா கார்டு எந்த ஒரு ஆப்லேயும் வித்ட்ரா கார்டு வாங்கினாலோ இல்லை எந்த ஒரு அமௌண்ட் பே பண்ணாலோ வித்ட்ரா வரும்னு சொன்னாலே அந்த ஆப் வந்து ரன் ஆகாது. ரெண்டாவது ஆப் லான்ச் பண்ணிவிட்டு ஒரு ஆப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு போகிறவங்க எப்படி இன்னொரு ஆப் லான்ச் பண்ணுவாங்க? எதுக்காக பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களுக்கு அடித்த அமௌண்ட் பத்தலை, இன்னுமே நம்மளுக்கு வந்து அமௌண்ட் வேணுன்றக்காக மட்டும்தான் லான்ச் பண்ணுவாங்க. எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ப்ராடக்ட்டே பாருங்கள் 1500 இருக்குது. நார்மலாக ஒரு ஆப் லான்ச் ஆகுது அப்படின்னா 600 700 தான் மினிமம் ப்ராடக்ட்டே இருக்கும். சரியா? 400 300 கூட இருக்கும். பட் 1000 மேலே ப்ராடக்ட் இருந்தாலே அந்த ஆப் வந்து ரன் ஆகாது. சரியா? 1500 போட்டால் 75 வரும்னு போட்டிருக்கு. சரியா? எத்தனை நாளைக்குன்னா உங்களுக்கு 2 days வந்து அந்த மாதிரி 40 days வருன்ற மாதிரி போட்டிருக்காங்க. பட் எந்த ஆப்பாக இருந்தாலும் கண்டிப்பாக வாய்ப்பே இல்லை, இது ரன் ஆகாது. சரியா? அதனால் எடுத்து பண்ணாதீங்க. அந்த ஆப் யூஸ் பண்ணவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆப்பில் ரெக்கவர் பண்ணணும்னு மைண்ட் செட் இருக்கும். லாஸ் ஆனது ஆப்பை பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் ஓன் ரிஸ்க் தான். நாங்கள்லாம் அப்படி தான் குரூப்பில் வந்து சொல்லுவோம். விருப்பம் இருந்துச்சுன்னா என்னோடய குரூப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். நான் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் கான்செப்ட் பண்ணுறேன். பட் வந்து இப்போ ஆப்ஸ் மேக்ஸிமம் யூஸ் பண்ணலை. நான் வீடியோலேயே சொல்லிடுறேன், ஆப்ஸில் நிறைய அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆச்சு எனக்கு. அதனால் நான் வந்து கேரண்டியாக ஒரு இன்கம் வேணுன்றவங்க மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. மற்றபடி வந்து நம்மளுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஸ் வந்து இப்போ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணிட்டேன். ஜஸ்ட்டு உங்களுக்கு யாருக்காவது யூடியூப் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு யூஸ் ஆகுன்றதுக்காக மட்டும்தான் வீடியோஸ் வந்து மேக்ஸ் பண்ணி போடுறேன். ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணிக்கலாம், இல்லைனா தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். வீடியோ மட்டும் பார்த்துட்டு யாருமே இதில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. அதுதான் என்னோடய ஒப்பீனியன். தேங்க்யூ.